சாட்டர்டே ரெசிபிஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான எக் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்க முட்டையை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசலாம் போனதும் 2 தக்காளி பழம், 1 கை மல்லி, 1 கை புதினா, ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தனையும் 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஊற்றிட்டு கழுவி வச்சிருக்க ரைஸையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை அப்படியே அது மேலே வச்சு குக்கர் மூடி ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி விட்டு மல்லித்தலை தூவி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான எக் பிரியாணி ரெடி. கிட்ஸுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த எக் பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.